ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவிந்த் iQoo ரீசெண்ட் டேஸாக இந்தியன் மார்க்கெட்டில் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஷேட்டர் ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. iQoo Neo 6 அப்படின்ற நேமில் ஒரு புது மிட்ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே 30,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு iQoo கிட்ட இருந்து iQoo 7 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. அண்ட் அந்த ஸ்மார்ட் போனும் Snapdragon 870 சிப்போட பவர் பண்ணி தான் இருக்கு. அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த iQoo Neo 6ம் அதே Snapdragon 870 பவர் பண்ணி தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வேற என்னதான் அப்கிரேடேஷன் இருக்கு, iQoo 7ல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை அப்கிரேட் பண்ணி இந்த iQoo Neo 6 அப்படின்ற ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இல்ல வேற ஏதாவது விஷயத்தை டவுன்கிரேட் பண்ணி நமக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ இந்த 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு புதுசா லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த iQoo Neo 6 கன்சிடர் பண்ணலாமா, இல்ல பழைய ஸ்மார்ட் போன் iQoo 7 இதை விட பெட்டரான ஆப்ஷனா இருக்கா, எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த வகையில் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே iQoo Neo 6 இவங்க iQoo 7 மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி டிசைனையும் ஒரு ப்ரீமியம் டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைட் பாடி கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பட் கிளாஸ் பாடியாக இருந்தாலும் மேட் ஃபினிஷில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பதியாத மாதிரி, அதை பட்ஜெட்ஸ்லாம் இல்லாத மாதிரியான ஒரு டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமரா மாடல் மட்டும்தான் iQoo 7க்கும் iQoo Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி லுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அது கலர் வேரியண்ட்டில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. இங்க iQoo Neo 6ல ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, டார்க் நோவா அண்ட் சைபர் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு கலர் ஆப்ஷனோட இப்போ இந்த iQoo Neo 6 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய லுக், டிசைன் அண்ட் கலர் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் iQoo 7ல இருந்து ஒரு சின்ன வேரியேஷனோட தான் இந்த iQoo Neo 6 அப்படின்ற ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் iQoo 7 மாதிரியே இந்த ஸ்மார்ட் போனும் ஒரு பிரீமியமான செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரீமியமான ஃபினிஷ்ல, கிளாஸ் ஃபினிஷ்ல தான் இந்த ஸ்மார்ட் போனும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே iQoo Neo 6ல 6.62 இன்ச்சஸ்ல E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க, 1300 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் HDR10+ சப்போர்ட் மாதிரியான இந்த ஃபீச்சரோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது iQoo 7ல இருந்து ஒரு சின்ன அப்கிரேட் தான். ஏன்னா iQoo 7ல அங்கே AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அங்கே E4 AMOLED பேனல் யூஸ் பண்ணல. ஸோ அந்த வகையில் இங்கே கொஞ்சம் அதை விட அட்வான்ஸ்டான E4 AMOLED பேனல் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க இந்த டச் சாம்பிளிங் ரேட்டும் லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. iQoo 7ல 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் rate கொடுத்திருந்தாங்க. பட் இங்க இந்த iQoo Neo 6ல அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி 360 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு டச் சாம்பிளிங் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி iQoo 7ல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் கொடுத்திருந்தாங்க. டிஸ்பிளேல செப்பரேட்டா இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே சிப் அந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல ஆடட் iQoo 7 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த டிஸ்பிளே சிப் மூலமா நம்ம கேம் விளையாடும் போது அந்த கேம் உடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா, இன்னும் கலர்ஃபுல்லா SDR கனெக்டை HDR கனெக்டை கன்வெர்ட் பண்ணி நமக்கு இன்னும் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்பை மட்டும் இங்கே இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுக்கல. அந்த வகையில் iQoo 7ல இருந்து டிஸ்பிளே வைஸ் இது ஒரு சின்ன டவுன் கிரேடா இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்கு. மற்றபடி iQoo 7ல இல்லாத கொஞ்சம் பெட்டரான E4 AMOLED பேனல் இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் போன்ல நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 360 ஹெர்ட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்கிறதுனால டிஸ்பிளே வைஸ் iQoo 7 விட iQoo Neo 6ல தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் போன்ல நமக்கு 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி 50% ஜஸ்ட் 12 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100% 32 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி iQoo Neo 6 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் இதே iQoo 7ல பார்த்தோம்னா அங்கே 4400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த iQoo Neo 6ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் iQoo 7ல கொடுத்திருந்த அதே Snapdragon 870க்கான சிப்செட்டை தான் இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த iQoo Neo 6ல பெருசாக எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இருக்காது. iQoo 7ல எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த Snapdragon 870க்கான சிப்செட் நமக்கு கொடுக்கும் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் எல்லாம் iQoo 7ல கொடுத்திருந்த மாதிரியே LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் அப்படின்ற அதே ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக iQoo 7ல இருந்த மாதிரி இதுலயுமே 4D கேமிங் வைப்ரேஷன் வித் X-axis லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் கேமிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக கூலிங் சிஸ்டம்க்கு iQoo 7ல யூஸ் பண்ணியிருந்த மாதிரியே அதே மாதிரியான கிராஃபைட் லிக்விட் கூலிங் தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா iQoo 7 விட இன்னும் பெட்டரான 5 லேயருக்கான 3D கிராஃபைட் கூலிங் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இன்னும் பெட்டரான கூலிங் சிஸ்டம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் iQoo 7ல நமக்கு ஒரே ஒரு 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த iQoo Neo 6ல 4 5G பேண்டுக்கான சப்போர்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அது போக ப்ளூடூத் வெர்ஷன் பார்க்கும்போது iQoo 7ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.1க்கான கனெக்டிவிட்டி தான் இருந்துச்சு. பட் இங்க அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ளூடூத் வெர்ஷன் 5.2க்கான கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. மற்றபடி வைஃபை எல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே வைஃபை 6க்கான கனெக்டிவிட்டி தான் இருக்கு. அடுத்து கேமரா செக்மெண்ட் பக்கம் வந்தோம்னா இங்கே iQoo Neo 6 பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா iQoo 7ல கொடுத்திருந்த மாதிரியே அதே 16 மெகா பிக்சலுக்கான சேம் அதே செல்ஃபி கேமராவை தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வித்தியாசமும் இங்கே கிடையாது. பட் ரியர் கேமரான்னு வரும்போது ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட சாம்சங் உடைய GW1P அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இங்கே பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மோனோ சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. பட் இதுவே iQoo 7ல பாத்தீங்கன்னா அங்க 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சோனியுடைய சோனி IMX598 அப்படின்ற அந்த ஒரு சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுத்திருந்தாங்க. அது போக 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மோனோ சென்சார் அப்படின்ற மாதிரி அங்க கேமரா சப்போர்ட் அந்த ரியர் சைட் பேக் சைடுக்கான கேமரா சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில இந்த ரியர் கேமரால iQoo 7ல இருந்து இந்த iQoo Neo 6ல கொஞ்சம் சேஞ்சஸ் வேரியேஷன் இருக்கு. பட் இந்த வேரியேஷன் அப்கிரேடா இல்ல டவுன் கிரேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேமராவுடைய மெகா பிக்சல் வைஸ் iQoo 7ல இருந்து 48 மெகா பிக்சல்ல இருந்து இங்க 64 மெகா பிக்சலா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்படினாலும் அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போது iQoo 7ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சோனி IMX598 அப்படின்ற இந்த சென்சார் தான் கொஞ்சம் பெட்டரான சென்சார். இந்த சென்சார்ல வரக்கூடிய அவுட்புட் தான் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வைஸ் இன்னும் பெட்டரான கிளாரிட்டியை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இங்க இந்த 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடும் iQoo 7ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த iQoo Neo 6ல அதையும் லைட்டா டவுன் கிரேட் பண்ணி 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில அல்ட்ரா வைட் ஷாட்ஸும் iQoo 7ல iQoo Neo 6 விட பெட்டராவே இருக்கும். அந்த வகையில iQoo Neo 6 கேமரா வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரான 64 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் அந்த கேமராவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சாரை வச்சு பார்க்கும்போது iQoo Neo 6 விட iQoo 7 தான் இங்க பெட்டரான ஸ்மார்ட் போனா இருக்கு. அதே மாதிரி இந்த iQoo Neo 6 அண்ட் iQoo 7 இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டீடைல்டு ரிவ்யூ வீடியோஸ் நிறையவே யூடியூப்ல இருக்கு. அண்ட் அதெல்லாம் கோ த்ரூ பண்ண அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அந்த வகையில iQoo 7 அண்ட் iQoo Neo 6 இந்த ரெண்டுத்துடைய கேமரா சாம்பிள்ஸையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வைஸ் நான் அதை செக் பண்ணி பார்க்கும்போதுமே iQoo Neo 7 ஸ்மார்ட் போன் கிளாரிட்டி வைஸ் இன்னும் பெட்டரான கிளாரிட்டி, iQoo Neo 6 விட இன்னும் பெட்டரான கிளாரிட்டியான இமேஜஸ் நமக்கு கொடுக்குது. பட் கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது iQoo 7ல கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டான இமேஜஸ்லாம் நமக்கு கிடைச்சது. பட் ஆனால் இந்த iQoo Neo 6 அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டான கலர் கரெக்ஷனோட நேச்சுரல் கலருக்கான அவுட்புட்டோட நமக்கு போட்டோஸ் அப்படின்றது கொடுக்குது. அந்த வகையில் ஆப்டிமைசேஷன் இங்க iQoo Neo 6ல கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங்லையுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. அப்படின்னாலும் iQoo 7 விட iQoo Neo 6 இன்னும் பெட்டரான இன்னும் ஸ்டெபிலிட்டியான வீடியோ அவுட்புட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நான் செக் பண்ணும்போது எனக்கு அதுல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனா இருக்கு. அந்த வகையில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஆப்டிமைசேஷனும் iQoo 7 விட இந்த iQoo Neo 6ல இன்னும் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஸ்டேபிளான வீடியோ அவுட்புட் இங்க iQoo Neo 6ல நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல கேமரா சென்ட்ரிக்கா எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட், iQoo 7 இல்ல iQoo Neo 6 கேட்டீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் iQoo 7 பாத்தீங்கன்னா இங்க சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் அவுட்புட்லாம் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வைஸ் இன்னும் பெட்டரா இருக்கு. அண்ட் ஷார்ப்பரான இமேஜஸ் இந்த iQoo 7ல இருந்து எடுக்கக்கூடிய இமேஜஸ்ல நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி iQoo Neo 6ல இங்க சாம்சங் உடைய சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இது புதுசா லான்ச் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால கேமரா ஆப்டிமைசேஷன் இன்னும் பெட்டரா பண்ணிருக்காங்க. அதனால கலர் கரெக்ஷன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கு. நேச்சுரலான கலர்ஸோட நமக்கு இமேஜ் அவுட்புட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைக்குது. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங்லயுமே இன்னும் ஸ்டேபிளான ஸ்டெபிலிட்டி பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அவுட்புட்டும் இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கிடைக்குது.
மற்றபடி ஓவரால் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 3.5mm ஜாக் கிடையாது அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் கிடையாது. இதெல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் காமனாக தான் இருக்குது. பட் ஓஎஸ்னு வரும்போது இங்கே iQoo Neo 6 புது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால இவங்க அப்டேட்டட் Android 12 அண்ட் ஃபன் டச் OS 12ஓட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலி ப்ரைஸிங் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 30,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் 8+128GB வேரியண்ட்டை இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதில் iQoo Neo 6 இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டரான நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 1000 rupees கூப்பன் ஆஃபர் இந்த iQoo Neo 6க்கு இப்போதைக்கு இருக்குது. அது போக 3000 ரூபா பேங்க் ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் அதற்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக கிடைக்கும். iQoo 7 விட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடும்போது உங்களுக்கு பெட்டரான வேல்யூ உங்களுடைய பழைய எக்ஸ்சேஞ்சட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் iQoo 7 விட இந்த iQoo Neo 6 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்னுமே கம்மியான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்க முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் iQoo Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுறதே பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு iQoo 7ல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே E4 AMOLED பேனலுக்கான கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 80 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக 5 லேயருக்கான அந்த 3D கிராஃபைட் கூலிங் டெக்னாலஜி இன்னும் பெட்டராக இருக்குது அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2க்கான கனெக்டிவிட்டி 4 5G பேண்ட் அண்ட் Android 12க்கான அப்டேட்டட் OS மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் iQoo Neo 6ல கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதே சமயம் iQoo 7ல பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு அந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அந்த டியூவல் மான்ஸ்டர் சிப் அப்படின்ற அந்த ஒரு சிப் அதுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அது போக அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சோனி சென்சார் அண்ட் 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் மாதிரியான அந்த விஷயங்கள் மட்டும் iQoo 7ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டுத்துல இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக iQoo Neo 6 iQoo 7 விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் இங்கே கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய iQoo Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் அண்ட் iQoo 7லேருந்து எந்த அளவுக்கு இது பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, iQoo 7 iQoo Neo 6 எது உங்களுடைய ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.